வணக்கம் நண்பர்களே, ஸ்வஸ்திக் இன்ஃபோ 007 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வீட்டிலேயே நாம் இன்னைக்கு பாலிஷ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். நீங்கள் இந்த பிளேட்டில் பார்க்குறது 24 கேரட் கோல்டு பீசஸ். அந்த பீஸை இப்போ நம்ம ஹீட் பண்ண போகிறோம். நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது ரெண்டுத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பியூர் கோல்டை நம்ம தண்ணியாக கரைக்க போகிறோம். இது வந்து தமிழில் வந்துட்டு இந்த காம்பனன்ட்ஸ் வந்து ராஜத்ராவகம்னு சொல்லுவாங்க. மிக்சிங் மெத்தட் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படின்னு 1:2 அதாவது 1 பார்ட் வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு, 2 பார்ட் வந்து நைட்ரிக் ஆசிட். ஸோ இதை போட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு கோல்டு வந்து அப்படியே தண்ணி மாதிரியே கரைஞ்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள், எல்லோவாக வருதுன்றது இந்த தண்ணி மாதிரி கரைஞ்சிடும். இது வந்து ரொம்ப பழமையான முறை. இது நம்ம செய்கிறது கிட்டத்தட்ட இந்த பாலிஷ் துறையில் ஒரு 40 வருஷம் அனுபவம் இருக்கிறவர்கிட்ட இந்த இதை பாலிஷ் போடுறது எப்படின்றது கற்றுக்கினேன்னு. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதே மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சில்வர் ரிங்கு எப்படி நம்ம பாலிஷ் போட போகிறேன் அப்படின்றது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இதில் நிறைய ஒரு 2-3 கெமிக்கல் வந்து இதில் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். வீட்டுக்கு வெளிப்புறமான இடத்துல யூஸ் பண்ணுங்கள், க்ளோஸான இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. இந்த கெமிக்கல்லாம் எங்கே கிடைக்கும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த இடத்துல நீங்கள் வாங்கினா சேஃபாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சிறு தொழில் தான். நீங்கள் கொஞ்சம் இதில் முதலீடு பண்ணிங்கன்னா இதில் லாபம் சம்பாதிக்கலாம். பாருங்கள், இது இப்போ ஆரஞ்சு கலரில் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லோ அண்ட் ஆரஞ்சு மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் தான் அந்த பியூர் கோல்டு இருக்குது. 24 கேரட் கோல்டு பீசஸ் அரௌண்ட் 150 மில்லிகிராம்ஸ் இருக்குது. ஸோ அது தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ இது காமிக்கிறது அந்த கட்டிய கற்பூரம் மாதிரி இருக்குது வந்து சோடியம் சைனைடு. இதெல்லாம் நீங்கள் உஷாராக யூஸ் பண்ணோம். அவர் வந்துட்டு இந்த துறையில் ரொம்ப அனுபவம் இருக்கிறதுனால அவர் கையிலே அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் ஸோ அந்த தண்ணியாக ஆகிட்ட உடனே கோல்டு அதில் சைனைடு ஆட் பண்ணிவிட்டு பியூர் தண்ணி ஆட் பண்ணணும். பியூரான தண்ணி. இதில் உப்பு தண்ணி, போர் தண்ணி அந்த மாதிரி எந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பியூரான தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கோல்டு நீங்கள் பாலிஷ் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அந்த மாதிரி அது ஹீட் ஆகிட்ட உடனே சோடியம் சைனைடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பியூரான தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஜக்கில் நீங்கள் ஊற்றி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த சைடில் அதை ஒட்டின்னு இருக்கும், ஒரு ஏடு மாதிரி ஒட்டின்னு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த சைனைடு வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்லோவாக எடுத்துகிட்டு இதெல்லாம் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஜக்கில் தண்ணியை ஊற்றி வச்சுடுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் அதை ஹீட் பண்ணணும். இந்த சைனைடு ரொம்ப பாய்சனஸ், இது பார்த்து உஷாராக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ மறுபடியும் அந்த தண்ணியை ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சிடணும். இது கொதிக்கும்போது அந்த சோடியம் சைனைடு இதிலே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ கோல்டும் 24 கேரட் கோல்டும் அந்த தண்ணியில் தான் இருக்குது. ஸோ இப்போ நாம் நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு வெள்ளி மோதிரத்தை பாலிஷ் போட போகிறோம்னு பார்க்கலாம். நல்லா ஹீட் ஆகணும். அது இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட், இந்த 2 கெமிக்கல் தான் ராஜத்ராவகம் பண்ண யூஸ் பண்ணுவோம். இதுதான் இது ஒரு சில்வர் ரிங்கு. இதை நம்ம எப்படி பாலிஷ் போட போகிறோன்னு பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு கையில் தொடாதீங்க, சூடாக இருக்கும். ஹீட் பண்ணிவிட்டு ப்ரஷிங் பண்ணணும். ப்ரஷிங் ப்ராசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ப்ரஷிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காப்பர் கம்பியில் கட்டிட்டு அந்த ராஜத்ராவகம் நம்ம கோல்டு கரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கணும். அது இன்னொரு கம்பியை வந்துட்டு இந்த மாதிரி பேட்டரியில் வந்து கட்டிடணும். நல்ல பெரிய சைஸ் பேட்டரி வந்து 3 பேட்டரி வைக்கணும். 1.5 வோல்ட்டு இருக்கிற மாதிரி. ஒரு சைடில் வந்து காப்பர் இருக்கணும், ஒரு சைடில் வந்துட்டு நீங்கள் எந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து பாலிஷ் போட போகிறீங்களோ அதை நீங்கள் கட்டிடணும். கட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஷேக் பண்ணால் போதும். அந்த ராஜத்ராவத்தில் இருக்கிற தங்கம் வந்துட்டு உங்களுக்கு இந்த வெள்ளி மேலேயோ நீங்கள் செம்பு மேலேயோ எடுத்து மேலே பாலிஷ் போட்டாலும் அப்படியே வந்துடும். பாருங்கள், சூப்பர். பாருங்கள், வெள்ளி மோதிரம் தங்க மோதிரம் ஆயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம். இது எவ்வளோ நல்லா இருக்கு.
கோல்டு மோதிர மாதிரி இருக்குது. சில்வர் பிகம் கோல்டு நவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.